வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, இந்த ஒரு 3-4 பல்லு பூண்டு, ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா, ஒரு 2 இன்ச்சுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வேர்க்கடலை ஃபஸ்ட்டே நீங்கள் வறுத்துட்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. இது தேங்காய், உளுத்தம்பருப்பு, உளுந்து, கடுகு, எண்ணெய், தேவைக்கான எண்ணெய், அப்புறம் உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேற ஆட் பண்ணலாம். கொஞ்சம் செவக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம இதில் வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணலாம். இது இப்போ ப்ரௌன் ஆச்சு. ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா பூண்டு, காஞ்ச மிளகா போடலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், அப்புறம் புளி. இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆன போதும். இது வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வதங்குங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கலாம். ஆறட்டும். இப்போ இருக்கிற இந்த வேர்க்கடலை அப்புறம் இந்த தேங்காய் இது ரெண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பாதி நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஆறுன பேஸ்ட்டை போடலாம். பாதி இப்படி அரைப்பட்டதும் ஜாரில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த ஆறுன வதக்குன்னு எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக சட்னிக்கு ருப்புற மாதிரி ருப்பணும். இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம இப்படி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சதுக்கப்புறமா இப்படி வரும். இதை நம்ம வேற ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கின்னு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணோம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பொரியட்டும்.
கடுகு பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடலாம். ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா ரொம்ப கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு இதை எடுத்து நம்ம தாளிக்குள்ள போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.